ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்த விளாக். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறாங்க. அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமைக்கு காலையில் 6 மணிக்கு எடுத்த வீடியோ. இதுலேருந்து சனிக்கிழமை ஃபுல் ரொட்டீன் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி நீங்கள் சேனலில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. காலையில் எடுத்திருப்பேன், மதியம் எடுத்திருப்பேன், ஈவினிங் எடுத்திருப்பேன், நைட் எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக நான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டேட்டில் இந்த விளாகில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா நானும் தர்ஷனும் எழுந்துட்டோம் 6 மணிக்கெலாம். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. அது என்னன்னு தெரியல, ஸ்கூல் போகும்போது நம்ம பசங்களை எவ்வளோ தான் எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. லீவ் நாளில் மட்டும் முன்னாடியே எழுந்து நமக்கு முன்னாடியே உட்காந்துருக்குறாங்க. அதில் ஏதாவது சீக்ரெட் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா 2 நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்கலான்னு பார்த்தா காலையில் தம்பி எழுப்பி விட்டுட்டான். ஸோ நம்மளும் இதுக்கப்புறம் எழுந்து ரொட்டீனை பார்க்க வேண்டியதான். அடுத்து என்னென்ன வேலை இருக்கோ அந்த அடுத்தடுத்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியதான். ஆனால் பாருங்கள், சனி ஞாயிறு நான் டைமுக்கு நான் சமைக்கணும்னு எனக்கு ஒன்றும் ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ 2 நாள் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான். ஏன்னா 5 நாள் நம்ம காலையிலே சமைச்சிட்ருக்கோம். காலையிலே 6 மணிலேருந்து கிச்சனில் தான் இருக்கும் 9 மணி வரைக்கும். ஸோ அதனால் இந்த 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப தலையில் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு ஓட வேணாம். டைம் ஆச்சுன்னு இந்த 2 நாள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி காலையிலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சுற்றிலும் நிறைய மரங்கள் செடிகள்லாம் வச்சுருக்கோம். அதில் முருங்கை மரம் பாருங்கள். முருங்கை மரத்தில் காய் காய்ச்சிருக்கு. அந்த காயெல்லாம் முத்தி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த முருங்கை மரத்துலேருந்து நான் என்ன பண்ணேன்னா காயை பறித்து கொண்டு போய் நான் சந்தை தோப்பில் கிலோ 25 ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க. நான் 5 கிலோ கொண்டு போய் கொடுத்துட்டு 125 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அந்த 125 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 25 ரூபாய்க்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். தர்ஷன் காலையிலே விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி தான் அவனால் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரொட்டீனில் தூங்குறது, எழுந்து ஓடுறது இந்த மாதிரி தான் வச்சுப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தர்ஷன் எனக்கு மீன் வாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தான். அதனால் மீன்கார் வந்தார். ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தான். அதனால் அவர்கிட்ட 1 கிலோ மீன் 200 ரூபா. நம்ம தர்ஷனும் நானும் மட்டும்தான் இருக்கிறதுனால 1/2 கிலோ மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கெண்டை மீனுன்னு சொல்லுவோம். இது எங்கள் ஊர் சைடு. நம்ம ஊர் பக்கத்து ஊரில் குட்டையில் வளர்க்குற மீன். இது ஃப்ரெஷ்ஷாக காலையில் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போவார். ஆனால் இதில் ஐஸ்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான மீன். ஸோ மீன் இப்போ காட்டுவார் பாருங்கள். ஒரு சைடில் கெண்டை மீன் கிடக்கு, இன்னொரு சைடில் ஒரு மீன் இருக்குது. அதோட நேம் தெரியல. நான் எப்போயுமே இவர்கிட்ட கெண்டை மீன் தான் வாங்குவேன். கிலோ 100 ரூபா. கிலோ 200 ரூபா. நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அவர் மீதி சில்லறை கொடுக்குறாரு. நான் 500 ரூபா கொடுக்குறேன். எனக்கு மீதி 400 ரூபா கொடுக்குறாரு. ஸோ அதோட காலையில் அந்த மீனை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கடுத்து நம்ம ஃபிஷ்ஷு கறி வைக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வெளியில் வச்சா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்தால் வச்ச மாதிரியாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டீ போடுறதுக்கு வந்துட்டோம். இந்த டீயில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள், இஞ்சி, இது 2 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம மீன் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மீனை கறி வைக்கணும். அதுக்காக வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு நமக்கு கருவேப்பிலை தேவைப்படுது. நம்ம செடியில் தான் கருவேப்பிலை இருக்குமே அப்படின்னு பார்க்க வந்தால் இருக்குது. ஸோ இது மரமாகாது, அந்த இடத்துல செடியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே நெல்லிக்காய் மரம் இருக்கிறதுனால அந்த வேரில் இந்த கன்று இருக்குது. அதனால் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வீக்லி ஒரு 2 டைம் கிடைக்கிது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுட்டு இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் இப்போ பறிச்சுட்டு வந்துட்டேன். இதில் நான் என்னென்ன மீன் குழம்புக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வச்சு தான் நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி இப்படி தான் செய்கிறேன். புளி இவ்வளோ தான். ஒரு மீன் குழம்புக்கு தேவையானது புளி தான் தேவை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருக்கி வச்சுருந்தோம். அந்த தேங்காயில் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, தனி மிளகாய் தூள், வாசனத்துக்கு கொத்தமல்லி தழை, இஞ்சியும் போட்டு நல்லா மிக்சியில் 2 சுற்றி எடுத்துட்டேன். இது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டில் நம்ம போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். இது தேங்காய் துவையல்னு சொல்லுவோம். கேரளா சைடு இதை சம்மந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எந்த கறியுமே இல்லை, குழம்பு எதுவுமே இல்லைன்னா இதை ரெடிமேட் உடனே நீங்கள் இதை ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். தேங்காய் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உடனே செய்யலாம். இப்போ மீன் குழம்பும் நான் கூட்டி போட்டுட்டேன். இதில் என்னென்ன அதை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஸோ 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். புளி தேவையான அளவு புளி தண்ணிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் தேங்காய் துவையல் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது இப்போ தான் சாப்பிட்றேன். காலை சாப்பாடு மணி 1 மணிக்கு தான் சாப்பிட்றேன். ஏன்னா மீன் குழம்பு இப்போ தான் வச்சிட்ருக்கேன். இந்த மீன் குழம்பு வச்சிட்ருக்க கேப்பில் அம்மா ரேஷன் கடைக்கு வா, சர்க்கரை போடுறாங்க, துவரம் பருப்பு, அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா கைரேகை வச்சா தான் நம்ம நம்ம பொருளை வாங்க முடியும்.
நம்ம வந்து ஒரு 4 பேருக்கும் 2 கிலோ சர்க்கரை தராங்க ரேஷன் கடையில். 2 கிலோ சர்க்கரை வந்து 50 ரூபா. இதுவே நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோன்னா 1 கிலோ சர்க்கரை 60 ரூபா 55 ரூபா சம்திங் வரும். 45ன்னு நினைக்கிறேன். ஸோ 80-90 ரூபா போட்டு வாங்கணும். 50 ரூபா போட்டு நம்ம ரேஷன் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ மந்த்லி ரேஷன் கடையில் வாங்குகிற சர்க்கரையை விட்டுறாதீங்க. நாங்கள் 4 பேருக்கும் ஒரு நபருக்கு 1/2 கிலோ கிடைக்குது. 4 பேருக்கும் 2 கிலோ சர்க்கரை வாங்குறதுக்கு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா மாதம் கடைசி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதம் வாங்க முடியாது, அது அவ்வளோதான் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், கட்டப்பையில் போயிட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மீன் குழம்பை நான் ஸ்லிம்லேயே வச்சுட்டு போயிட்டு வந்து அப்புறம் தான் வந்து மீன் போட்டேன். ஸோ மீன்லாம் போட்டு இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடணும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மல்லாட்டெண்ணெய். ஸோ என்கிட்ட நல்லெண்ணெய் முடிஞ்சு போச்சு, மல்லாட்டெண்ணெய் தான் இருந்துச்சு. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் வந்து வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இவ்வளோ தான் போட்டு நான் தாளிப்பு கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி தாளிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வடகம் இருக்கும், வடகம் கருவேப்பிலை 2 மட்டும் போட்டு தாளிப்பேன், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வடகமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் போனால் வாங்கிட்டு வரணும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்படியே நான் வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன். தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதை லைட்டாக நான் கிண்டி விட்றேன். நம்ம தெம்ப கட்டி நல்லா கிண்டினோம்னா நல்லா வெந்திருக்கிற மீன்லாம் உடஞ்சி குழம்பையே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். அதனால பட்டும் படாமல் லேசாக கிண்டி விட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், மணி கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். மதிய சாப்பாடு இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ, ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இல்லைங்கிறதுனால எல்லாமே நமக்கு ஒர்க்கெல்லாம் லேட்டாக போகுது. ஏன்னா அன்றைக்கி வந்து டைமுக்கு வந்து நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஏற்றிக்கிறது இல்லை, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே மேலோட்டமாக போகிறது. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு தான் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாமான்லாம் விளக்கிட்டு தண்ணிலாம் பிடிச்சிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஒரு 6 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதுதான் ஈவினிங் ரொட்டீன். பாருங்கள், குப்பைலாம் இந்த சைடில் தான் கிடக்கும். நம்ம பசங்க எல்லாம் எந்த சைடில் கேப்பில் தூக்கி பேப்பரை போட்டுற வேண்டியதான். அதை நம்ம வந்து வீக்லி ஒரு 2 டைம் எடுத்து போட்டு குளித்துட்டாலே பிரச்சனை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வாசல். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம வத்துக்குச்சி கிழிச்சு கொளுத்தி போட்டுடணும். ஏன்னா இது கடந்துச்சுன்னா காற்றுல பறந்து நம்ம வேலிக்குள்ளாரே நம்ம தோட்டத்துக்குள்ளாரே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அசிங்கமாக கிடக்கும். அதனால் இதை இப்போ நம்ம வத்துக்குச்சி கிழிச்சு வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்கிடணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இப்போ பற்ற வச்சுட்டேன், இப்போ எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், ஈவினிங் ரொட்டீன் தான் நடந்துகிட்ருக்கு. 6 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ. இப்போ வாசல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த குப்பையை நம்ம கொளுத்திட்டோம். இப்போ இந்த சந்தில் கிடந்துக்கிற அந்த குப்பையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த எரியிற குப்பையை நம்ம ரவுண்டாக அந்த எரிய வைக்கிற இடத்துல சென்டரில் கொடுக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம்னா அந்த நெருப்பு வந்து நடுவில் மட்டும்தான் எரியும், சைடில் உள்ள குப்பைலாம் அப்படியே தான் கிடக்கும். ஸோ ஈவினிங் பாருங்கள், மாடு ஆடுலாம் நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு வயல்வெளியெல்லாம் மேய்ஞ்சிட்டு அவங்க ஈவினிங் வீட்டுக்கு போகிற டைமு நம்ம வாசல் வழியாக தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே மேய்ஞ்சிட்டு நல்லா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களையும் உங்கள்கிட்ட காட்டலாம்னு வீடியோ எடுத்தோம். எவ்வளோ அழகாக அமைதியாக ஓரமாக போகிறாங்க பாருங்கள். ஸோ அவங்க ஒரு ஓரமாக போட்டு நம்ம ஒரு ஓரமாக ஒரு வேலை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் கொளுத்தி பாருங்கள், நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது மீதி எல்லாம் கடந்துடும். அப்படியே கொஞ்சம் அந்த தொடப்பத்தாலேயே கூட்டி போட்டு கொளுத்திட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்மளுடைய அந்த ஆடு மாடெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்டு பாருங்கள் எவ்வளோ சைலண்டாக அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம செடியில் பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி பூத்துருக்கு. இந்த அடுக்குமல்லி செடி வந்து நான் எப்போவோ வச்சது, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வச்சது. அது இப்போ தான் மொக்கு வச்சுருக்கு. சரி பூக்குமா பார்ப்போம். ஆனால் சரி தண்ணிலாம் விட்டுட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு கார்டன் விலாக் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வீட்டில் என்னென்ன செடி என்னென்ன மரம் இருக்குது, எவ்வளோ இயர்ஸாக இருக்குது, ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம வீடு இப்படி தான் நல்லா க்ளீனாக இருக்கும். ஈவினிங் ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். எதையுமே நான் போட மாட்டேன், க்ளீனாக வச்சுப்பேன். இப்போ நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா வர மாட்டா. சனிக்கிழமை ஈவினிங் நான் இப்போ போகிறேன். மாமியார் வீட்டில் இருக்காங்க 2 பேருமே. அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக 2 நாள் லீவை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து தர்ஷனை கூட்டிகிட்டு வரலான்னு தான் போகிறேன். அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. அதனால் நைட்டில் வந்து என்ன இல்லாமல் அவன் எங்கேயும் தூங்குனது கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய மாமியார் வீடோட பேக் சைடு. இங்கே நம்ம அந்த சீட்டி போட்ட வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தான் மாமியார் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் இருக்கிறதுனால நம்ம தனியாக வீடு கட்டி அங்கே நம்ம வயலில் தனியாக வீடு கட்டி நம்ம அங்கே தனியாக போயிட்டோம். சரி, நம்ம மாமியார் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் மாமியாரோட வீடு. நம்ம வண்டி அங்கே ரோட்டில் நிற்கிது. இது குண்டுமல்லி செடி. எவ்வளோ அழகாக நல்லா அடர்த்தியாக இருக்கு பாருங்கள். நல்லா நிறைய மொக்கு வச்சுருக்கு. பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ.
ஸோ இங்கேருந்து நம்ம வீடு தெரியும், பின்னாடி இருந்து பார்க்கும்போது நம்ம வீடு அழகாக தெரியும். தர்ஷன் தூங்கிட்டு இருந்தான். ஸோ தூக்கப்பத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து இங்கேயும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே நம்ம வாசல் லைட்லாம் போட்டுட்டு அவன் வந்து அப்படியே படுத்துட்டான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள், கை சப்புற பழக்கம் இன்னும் முடியல. சின்ன வயசுலேருந்து ஒரு கட்டை வரல சப்பிகிட்டே இருப்பான். அந்த தூக்கப்பத்தில் மட்டும்தான் அவன் சப்புவான், மற்ற டைம்லலாம் அவன் வந்து சப்ப மாட்டான். இதுக்கப்புறம் அவன் விவரம் தெரிய அவனாக மாறினாதான். நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, நம்ம மதியம் வச்ச சாதம் இருக்குது. இதோட நைட் சாப்பாடு முடிச்சிக்கலாம். இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப படுத்திருக்கான். அவனுக்கு அவங்க அப்பா இப்போ வர டைம் ஆகிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் அவன் தூக்கம்லாம் போயிடும். இப்போ ஏன்னா மதியம் நல்லா தூங்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் தூங்குறதுக்கு 11 மணி 10 மணி ஆகிடும். இப்போ 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் சார் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேனு ஏர் கூலர் போட்டு விட்டுட்டேன். அவங்க அப்பாவும் போயிட்டு நான் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்தது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஐட்டம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசங்களுக்கு பிஸ்கெட் ஐட்டம் வாங்கினேன், மிக்சர் ஐட்டம்னா வாங்கலைன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து அவங்க அப்பாவே வாங்கிட்டு வந்துட்டார். இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் கப்பில் ஒரு பாக்கெட் மிக்சர் கொட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைனா பொரியல், நான் சாப்பாட்டுக்கு செய்கிற பொரியல் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. மிக்சர் பாக்கெட்லாம் வந்து இது வந்து நாங்கள் எல்லாமே ஹோல்சேலாகவே வாங்கிடுவோம். அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு 20 பாக்கெட்டு 15 பாக்கெட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்போயுமே ஹோல்சேல், நான் நூதனம்னு சொல்லி ஒரு பிளாக் போட்டிருப்பேன். அந்த நூதனம் ஷாப்பிங்கில் தான் இந்த மிக்சர் ஐட்டம் பிஸ்கெட் எல்லாம் ஹோல்சேலாக ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நம்ம ஊரில் வாங்குறத விட அங்கே வாங்கும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்குகிற வேலை கிடையாது. வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி தான் வாங்க வேண்டியிருக்கு. அது வந்து நம்ம இதுக்கப்புறம் வெளியில் போகும்போது நான் கண்டிப்பாக விளாக் எடுக்கிறேன், நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டேன். இப்போ இதோட ப்ரைஸ்லாம் பார்க்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் இருக்குது. இது வந்து நம்ம உளுந்து இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. இது நேம் எனக்கு தெரியல. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்வீட்டு, நம்ம இந்த கடலை மிட்டாயின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்வீட். அது மிச்சரோட ரேட் பாருங்கள், 4 பாக்கெட் மிச்சர் 205 ரூபா போட்டிருக்கு. பிஸ்கெட்லாம் 53 ரூபா, 36 54. ஸோ அதிலே ரேட்லாம் போட்டிருக்கு. எல்லா ரேட்டு கம்மி தான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் வாலியில் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ரஸ்க்கு பாக்கெட்டு பிரித்தோம் காலையில், அதை தலைகீழாக போட்டு வச்சுருக்கான் தம்பி. அதை எடுத்து நிமித்தி வச்சுட்டு அடுத்து எல்லா மிச்சரையும் நம்ம உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸ் கப்பில் ஒன்று எடுத்து கொட்டிட்டு அந்த பேப்பர் அப்படியே வீட்டில் போட்டுருவாங்க. நம்ம எடுத்து போட்டு டஸ்ட்பினில் போடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8:15 ஆகிடுச்சு. 8:15 ஆனதும் தர்ஷனுக்கு வந்து தோசை கேட்டான். ஸோ அவனுக்கு எப்பயுமே தோசைனா அது கூட வந்து ஒரு ஆஃப் ஆயில் இல்லைனா 2 ஆஃப் ஆயில் சுட்டே தரணும் அவனுக்கு. நைட்டில் ஆனால் தோசை ஆஃப் ஆயில் இது ரெண்டும் அவனுக்கு வந்து கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான், இல்லைனா சாதம்லாம் சாப்பிட மாட்டான் நைட்டில். இப்போ எங்கள் 2 பேருக்கும் சாதம் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி 2 ஆஃப் ஆயில் போட போகிறேன். இப்போ ஒரு தோசை ஊற்றிட்டு ஆஃப் ஆயில் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமியார் வீடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து நிறைய கோழி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோழியிலேருந்து வந்து முட்டை இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பசங்களுக்கு இங்கே கொடுத்து விட்ருவாங்க. அந்த நாட்டுக்கோழி முட்டையில் தான் அவனுக்கு 2 ஆஃப் ஆயில் போட்டு கொடுக்கணும். ஸோ இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த 2 முட்டை தான். ஸோ இப்போ முட்டை எடுத்துகிட்டு வரல, இந்த வீக் கொண்டு வருவாங்க ஹஸ்பண்ட் வந்து. இப்போ அவனுக்கு வந்து ஒரு தோசை சுட்டுட்டு இன்னும் ஒரு தோசை சுட்டுட்டு 2 ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு அவனுக்கு எப்போ தூங்கணும்னு தோணுதோ அப்போ தூங்கிடுவான். ஏன்னா அவன் இப்போ ஈவினிங் 6 மணிக்கு தானே நான் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தூக்கம் வராது. ஒரு 11 o'clock மேலே தான் அவன் தூங்குவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஆயில் போட்டிருந்தான். அதுலேயும் அந்த மஞ்சக்கரை அவனுக்கு உடையக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். அந்த ஆஃப் ஆயிலை உடஞ்சிச்சின்னா அவன் சாப்பிட மாட்டான். எனக்கு வேறு புதுசாக போட்டுட்டுவான்னு சொல்லுவான். முட்டை இருந்துச்சுன்னா புதுசாக போட்டு கொடுத்துடலாம், முட்டை இல்லைன்னா நான் எங்கெங்கே போகிறது, அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது. அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டே பக்குவமாக நம்ம போட்டு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் நைட் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 2 ஆஃப் ஆயிலும் போட்டாச்சு, 2 தோசை அவனுக்கு சுட்டாச்சு. அவனுக்கு வந்து அந்த சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட மாட்டான். வெறும் தோசை, வெறும் ஆஃப் ஆயில், வெறும் இட்லி, இந்த மாதிரி தான் சாப்பிடுவான். சைடில் வந்து தூள் சாப்பிடுவான். ஸோ இப்போ வந்து இது இட்லி தூளும் வந்து இருக்குது, பட் அவன் வந்து வேணாம், நான் வெறும் தோசையவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மீன் குழம்புலாம் இருக்குங்க, சைடில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே போதும். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. வெறும் இதாக சாப்பிட்டா தான் அவனுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன், நான் அவரும் சாப்பிட்டுட்டாரு. இப்போ அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறியும் அந்த தேங்காய் துவையல் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோட சாப்பிட்டுட்டு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோட வரேன். ஸோ
நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.